யா அல்லாஹ் எமது பாவங்களை மன்னித்து விடுவாயாக. எமது தாய் தந்தையினர்கள், மனைவி மக்கள், உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்மார்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் இந்த ஊர் மக்கள் அனைவர்களையும் கண்ணியப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் இவர்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்திலே யார் யாரெல்லாம் பிரச்சனைகள் மூலமாக, பலாய் முசீபத்துகள் மூலமாக, ஃபித்னாக்கள் மூலமாக, பசாதுகள் மூலமாக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறோமோ எங்கள் அனைவர்களையும் உடனடியாக சந்தோஷப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரிலே ஒற்றுமையை வளர செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த ஊர் மக்களுக்கு நீ ரஹமத்து செய்வாயாக. இந்த ஊர் மக்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த ஊர் மக்களுக்கு நல்ல தக்வாவை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் இந்த ஊர் மக்கள் அனைவர்களுக்கும் உன்னுடைய ஹலாலான ரிஸ்கை, செல்வத்தை நான்கு புறங்களில் இருந்தும் அள்ளி அள்ளி வழங்குவாயாக. யா அல்லாஹ் இந்த ஊர் மக்கள் என்னென்ன விடயத்தில் காலடி எடுத்து வைக்கிறார்களோ அது உனக்கு மஹப்பத்தான விடயமாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய வியாபாரத்தில் பரக்கத்து செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரில் யார் யாரெல்லாம் கடன் பட்டு கை சேதத்தோட வங்கிகளில் வீடுகளை வைத்துவிட்டு வட்டிக்கு கடன் பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை மன்னித்து விடுவாயாக. நீயே அவர்களுக்கு ரிஸ்க் கொடுப்பாயாக. அவர்களை மனிதர்களால் நிரப்ப முடியாது. யா அல்லாஹ் உன்னுடைய கஜானாவை திறந்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரில் உள்ள நோயாளிகளை குணப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் கெட்ட எண்ணம் வந்து விடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் வல்நெஞ்சத்தனத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களை மூமின்களாக வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் தஹஜ்ஜுடைய வக்திலே எழும்பி உன்னை நினைவு கூறக்கூடிய நல்லடியானாக மாற்றுவாயாக. யா அல்லாஹ் ரமலான்ல மட்டுமல்லாம சுன்னத்தான நோன்புகளை விசேஷமாக திங்கட்கிழமை, வியாழக்கிழமை உனக்காக வேண்டி பசியில இருந்து உன்னை நினைவுபடுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய ஹபீப் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. அதிகமாக நமது வீடுகளிலே குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் இந்த ஊரிலே அதே போன்று இலங்கையிலே பெண் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு, குமரி பெண்களை வைத்துக் கொண்டு திருமணம் முடித்து கொடுக்க வசதி இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் நல்ல சாலிஹான, நல்ல தக்வா உள்ள, நற்குணமுள்ள கணவன்மார் நீயே தெரிந்தெடுத்துக் கொடுப்பாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் துஆ கேட்டுக்கொண்டு கத்தளித்துக் கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் இந்த ரமலானுடைய பரக்கத்தை கொண்டு, உன்னுடைய ரஹமத்தை கொண்டு, உன்னுடைய ரஹமத்துல் லில் ஆலமீன் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ் அவர்கள் யுத்தத்திலே செலவழித்து அவர்களுடைய அறிவின் பரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல சாலிஹான அழகான குழந்தைகளை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பிள்ளைகளை கொடுத்து விட்டால் உன்னுடைய கஜானாவில் குறைந்து விடுவதில்லை. யா அல்லாஹ் அவர்களை சந்தோஷப்படுத்துவாயாக. அவர்களுக்கு ஆபியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஊரிலே யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் ஆஸ்பத்திரியிலே இருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் ஆபியத்தை கொடுத்து ரஹமத்தாக, பரக்கத்தாக அவர்களை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு நற்குணத்தை அள்ளி வழங்குவாயாக. பொறுமை செய்யக்கூடிய தன்மையை எந்த நேரமும் தருவாயாக. மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாத நற்பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யா அல்லாஹ் மற்றவர்களுக்கு ஏசாமல், மற்றவர்களை நோவிக்காமல், மற்றவர்களை கிண்டல் பண்ணாமல் நாங்களே எங்களுடைய குறைகளை பார்த்து எங்களை திருத்திக் கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக மாற்றுவாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரிலே இந்த பள்ளி வாயில்களை, ராவியாக்களை, தக்கியாக்களை கட்டிவிட்டு எங்களுக்கு அமல் செய்யக்கூடிய ஒரு இடமாக அமைத்து தந்துவிட்டு பணத்தால், உடம்பால், வியர்வையால், நேரத்தால் செலவழித்து விட்டு மௌத்தாகி கபரிலே யார் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்த்து விடுவாயாக. யா அல்லாஹ் இந்த கபரடியிலே வாலிபர்களிலிருந்து, குழந்தைகளிலிருந்து, பெண்களிலிருந்து கிழவன் கிழவிகள் வரையில யார் யாரெல்லாம் மௌத்தாகி அடங்கப்பட்டிருக்கிறார்களோ இந்த அனைத்து கபராளிகளையும் ஜன்னத்துல் பக்கியோடு சேர்த்து விடுவாயாக. யா அல்லாஹ் மதீனா முனவ்வராவோடு சேர்த்து விடுவாயாக. சஹாபாக்களோடு சேர்த்து விடுவாயாக. பத்ர் யுத்தத்தில் ஷஹீதான சஹாபாக்களோடு இங்கே மௌத்தான மனிதர்களை சேர்த்து விடுவாயாக. யா அல்லாஹ் அதே போல யா அல்லாஹ் எங்களுடைய உடம்பிலே கெட்ட நோய்கள் வந்து விடாமல் பாதுகாப்பாயாக. எங்களுடைய பிள்ளைகளை அதபொழுக்கமாக வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களுடைய கண் முன்னிலையிலே அவர்களை சீரழித்து விடாமல் பாதுகாப்பாயாக.
இன்னொருவர் அந்த பிள்ளையை பார்த்து இப்படித்தான் பிள்ளை வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படும் அளவுக்கு தக்வா உள்ள நல்ல பிள்ளையாக மாற்றுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மனைவிமார்களை கண்ணியப்படுத்துவாயாக, அவர்களுக்கு தக்வாவை கொடுப்பாயாக, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உள்ளச்சத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு உன்னுடைய மஹப்பத்தை கொடுப்பாயாக. எந்த நேரமும் இரவு நேரத்தில் இருந்து தஹஜ்ஜத் வரையிலே உன்னை வணங்கக்கூடிய பாக்கியத்தை நமது பெண் சமுதாயத்தினர்களுக்கு கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு யார் யாரெல்லாம் அநியாயம் செய்தார்களோ, யார் யாரெல்லாம் துரோகம் செய்தார்களோ அவர்களை நாங்கள் மன்னித்து விட்டோம், உனக்காக வேண்டி மன்னித்து விட்டோம். எனவே அவர்களை மன்னித்து விடுவாயாக. அதே போல யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் அவர்களுக்கு நாங்கள் என்னென்ன தவறுகள் செய்திருந்தோமோ அதை மன்னிக்க கூடிய மனப்பான்மையை அவர்களுக்கும் கொடுத்து எங்களை ஒற்றுமைப்படுத்தி வைப்பாயாக. இந்த உலகம் பொய்யானது, வெறுமனே பொய்யானது என்று விளங்கெடுக்கக்கூடிய தன்மையை எங்கள் அனைவர்களுக்கும் நீ தருவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய பரக்கத்தை கொண்டும் உன்னுடைய ரஹமத்தை கொண்டும் நாங்கள் செய்யக்கூடிய இந்த அமல்களை நீ வீணாக்கி விடாமல் இஹ்லாஸ் என்னும் மன தூய்மையை தருவாயாக. மூத்த மனிதர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஏழைகள், யத்தீம்கள், ஃபகீர்கள், மிஸ்கீன்கள், வீட்டுக்கு கேட்டு வரக்கூடியவர்கள் அனைவர்களுக்கும் எண்ணிக்கை இல்லாமல் அள்ளி வழங்கக்கூடிய தன்மையை தருவாயாக. அள்ளி வழங்கக்கூடிய செல்வத்தை தருவாயாக. யாரிடத்திலும் கை நீட்டி விடக்கூடிய அளவுக்கு எங்களை வைத்து விடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இலங்கையிலே முஸ்லிம் கோடீஸ்வரர்களிலே யார் யாரெல்லாம் அதிகமாக கொடுத்து விட்டு அதிகமாக சம்பாதித்து விட்டு இன்று விழுந்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் அவர்களுடைய சொத்துக்களை மீட்டி கொடுப்பாயாக, அவர்களுடைய செல்வத்தை மீட்டி கொடுப்பாயாக. ஏழை எளிய மக்களோடு அன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுப்பாயாக. யா அல்லாஹ் அதே போல எங்களிடத்திலே யார் யாரெல்லாம் துஆ கேட்க சொன்னார்களோ அவர்கள் அனைவர்களுடைய துஆக்களையும் பரக்கத்து செய்து எங்களுடைய துஆவில் ஒரு பங்கை அவர்களுக்கு நீ அனுப்புவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், பலாய், முசீபத்துகள், ஆபத்துகள், பித்னாக்கள், வசாதுகள், பித்தலாட்டங்கள், தொந்தரவுகள், திடீர் விபத்துக்கள், திடீர் மௌத்துக்கள் வந்து விடாமல் நீயே எங்களையும் எமது குடும்பத்தினர்களையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் அடுத்த வீட்டார்களோடு ஒற்றுமையாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த நேரமும் புகழ்ந்து அவர்களை எந்த நேரமும் பின்பற்றக்கூடிய கூட்டத்தில் எங்கள் அனைவர்களையும் சேர்ப்பாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் இந்த துஆவுக்கு ஆமீன் சொல்கிறார்களோ அவர்களுடைய கல்விலே என்னென்ன ஹாஜத்துகள் இருக்கிறதோ அனைத்து ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றுவாயாக. எங்களுடைய ஹயாத்தை நீளமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய நல்லடியார்களாக எங்களை சேர்த்து நல்லடியார்களாக மௌத்தாக்கி யா அல்லாஹ் எங்களை கபரிலே வைக்கும் பொழுது அந்த இடத்திலே கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வந்து காட்டுவார்கள். யா அல்லாஹ் புகாரி ஷரீஃபிலே வருகிறது. யா அல்லாஹ் அவர்களை காட்டி இந்த மனிதன் உங்களுக்கு தெரியுமா என்று கபராளி கிட்ட கேட்பாங்க. யா அல்லாஹ் அப்படி கேட்கும் பொழுது இவர்கள் தான் ஹபீபு ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வுடைய ஹபீப், ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலகத்துக்கு அருட்கொடையாக வந்தவர்கள் எங்களுடைய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை தான் பின்பற்றினோம். யா அல்லாஹ் இவர்களை தான் முஹப்பத் வைத்தோம். யா அல்லாஹ் இவர்களை தான் புகழ்ந்தோம். யா அல்லாஹ் என்று கபரிலே தைரியமாக சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. கேள்வி கணக்கில்லாமல் சுவர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை அழைத்து அவர்களுக்கு பக்கத்திலே உட்கார வைக்கும் பாக்கியத்தையும் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. கெட்ட குணங்களை எங்களை விட்டு நீ அகற்றி விடுவாயாக. காபிர்களுடைய குணங்களை எங்களை விட்டு அகற்றி விடுவாயாக. யா அல்லாஹ் சஹாபாக்களுக்கு கொடுத்த நற்குணங்களை நீ எங்களுக்கு தர வேண்டும். யா அல்லாஹ் தாபி உங்களுக்கு கொடுத்த நற்குணங்கள் அஹ்லுல் பைத்துகளான சய்யிதுனா ஹசன், சய்யிதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு கொடுத்த நற்குணம், அவர்களுடைய சிரிச்ச முகம், அவர்களுடைய கொடை வள்ளல் தன்மை, அவர்களுடைய மன்னிக்கும் தன்மை, இவைகளை எங்களுக்கு நீ தர வேண்டும். யா அல்லாஹ் நீ நாடினால் தருவாய். யா அல்லாஹ் நீ தருவாய் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். யா அல்லாஹ் எனவே எங்களையும் எமது மனைவி மக்களையும் எமது தாய் தந்தையினர்களையும் நீ நல்லடியார்களாகவே ஹயாத் நீளமாக வாழ வைத்து அவர்களை கலிமாவோடு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டினால் கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.